Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத பார்த்தலாம். பேபி பொட்டேட்டோவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வந்து மண் இருக்கும், ஸோ வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கும்போது உங்களுக்கு மண் வராமல் இருக்கும். நல்லா வந்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் வேணும். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 கொத்து வந்து கருவேப்பில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் வேணும், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு வேணும். இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மசாலா ஐட்டம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். மசாலாவில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, அப்புறம் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, அப்புறம் உப்பு வந்துட்டு இந்த இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மசாலா ஐட்டம். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு நமக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு செவந்து வந்த உடனே நல்லா வந்து ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சியில் வந்துட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருகாமல் இருக்கும். நல்லா வந்துட்டு வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேபி பொட்டேட்டோவை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வந்து தோல் உளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதையும் அரைச்சி வச்சாச்சு. கொரன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு தேவை. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். 4 டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே வந்துட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடுறோம். அப்போ தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கே. நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த எண்ணெயிலே இருக்கட்டும். கம்மியில் தீயில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருகாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம தட்டி போடுறங்காட்டி உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் தட்டி போடுறேன். தட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ போட்டு நல்லா வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த பொட்டேட்டோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த எண்ணெய்லாம் இருக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்ட் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிளெயினாக பண்ணுற புலாவுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து காரம் கம்மியாக இருக்கிற இதுக்கெல்லாமே இந்த மாதிரி சைடிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பவுடரை வந்துட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.